குட்டி இன்ஃபோ சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். மக்களே, உங்களோட நிலத்துக்கோ உங்களோட வீட்டுக்கோ உங்களோட இடத்துக்கோ வழியே இல்லை. 4 பக்கமும் உங்களை தனிநபர்கள் எங்களோட பட்டா நிலம், இங்கே நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு உங்களை தடுக்கும்போது, இந்த இடத்துல உங்கள் நிலத்துக்கான தண்ணியை நீங்கள் பாய வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போதோ, இல்லை இந்த வழியாக நீங்கள் உங்களோட சாக்கடை தண்ணியை கொண்டு போகக்கூடாது அப்படின்னு அவங்க தடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நம்முடைய இந்திய வசதியுரிமை சட்டம், அதாவது இந்தியன் ஈஸ்மெண்ட்ஸ் ஆக்ட் 1882 1882 ஆனது சில உரிமைகளை வழங்குகிறது. அந்த உரிமை என்ன சொல்லுது அப்படிங்கிறத தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சிம்பிளான கொஷின் கேட்குறேன். அதாவது உங்களோட வீட்டுக்கு ரோடு இல்லைன்னா நீங்கள் நெய்பர் லேண்ட், அதாவது பக்கத்தில் இருக்கவங்க அவங்களோட நிலத்தின் வழியாக போகலாமா? இதுக்கு ஆன்சர் இந்த லாவில் தான் இருக்குது. அதாவது ஈஸ்மெண்ட் ஆக்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நிலத்துக்கு பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கு மற்றொருவரின் நிலத்தை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு உரிமை தான் ஈஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இது ஓனர்ஷிப் கிடையாது, யூஸ் பண்ணுற ரைட் மட்டும்தான் கிடைக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதில் ஓனர்ஷிப் கிடையவே கிடையாது, யூஸ் பண்ணுற ரைட் மட்டும்தான் இருக்குது. அடுத்து இதுக்கு ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் என்னென்னா, நீங்கள் ஒரு வீட்டுக்கு டைரெக்டாக ரோடு இல்லைன்னா நீங்கள் நெய்பர் லேண்ட் வழியாக தான் போகிறது, அதுதான் ரைட் ஆஃப் வேன்னு சொல்லுவாங்க. இதுதான். ஸோ இப்போ இந்த ரைட் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வழிகளில் கிடைக்கும். அதாவது முதல் வழி நெசசிட்டி, அதாவது வேறு வழியே இல்லைங்க, எனக்கு 4 பக்கமும் என்னை லாக் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த லா தானாகவே உங்களுக்கு ரைட்டை கொடுக்கும். ஆனால் முக்கியமான விஷயம், வேறு ஏதாவது ஒரு வழி அந்த நிலத்துக்கு கிடைத்து விட்டால் இந்த ரைட்ஸ் ஆனது முடிந்துவிடும். அடுத்து 2வது வழிமுறை என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிஸ்கிரிப்ஷன்னு சொல்லுவாங்க. அதாவது நீ ஒரு பாதியை 20 வருடமாக தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தால் அதை யாரும் தடுக்காமல் இருக்கும் பட்சத்தில் அது உங்களினுடைய லீகல் ரைட்டாக மாறிடும். ஆனால் இதுக்கான கண்டிஷன் என்னென்னா, நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணியிருக்கணும், எந்த விதமான தடங்களும் இல்லாமல் யூஸ் பண்ணியிருக்கணும், அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணி இருக்கணும். 3வது என்னென்னா கிராண்ட், அதாவது ஓனர் பர்மிஷன் கொடுத்து அக்ரிமெண்ட் மூலமாக உங்களுக்கு அந்த ரைட்ஸு கிடைக்கிறது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். 4வது கஸ்டம், அதாவது நாட்களாக யூசேஜில் இருந்தால் கூட, ரொம்ப நாட்களாக யூசேஜில் இருந்தால் கூட அது ஈஸ்மெண்ட்டாக மாறும். அதாவது கிராமத்துக்கான ஒரு காமன் பாதையாக மாறுது இல்லைங்களா, அந்த மாதிரி. ஸோ இதில் அதெல்லாம் எத்தனை வகையான வழிமுறைகள்னு பார்த்தோம். இப்போ ஈஸ்மெண்ட்டோட டைப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் ஆஃப் வே, அதாவது பாதை கொடுக்கறது, லைட் அண்டு ஏர், அதாவது வெளிச்சத்தையும் காற்றையும் ஒரு இடத்துக்கு போக விடாமல் யாரும் தடுக்க முடியாது. அப்படி தடுக்கும் மாதிரி செஞ்சிங்கன்னா அது சரியான விஷயம் கிடையாது. அடுத்து வாட்டர், தண்ணீர், இந்த வழியாக தண்ணி போகக்கூடாதுன்னு சொல்கிற உரிமை அவங்களுக்கு கிடையாது. அடுத்து பார்த்திங்கன்னா சப்போர்ட், கட்டிடம் சப்போர்ட். இப்போது என் இடத்துல தான் உங்களோட பேஸ்மெண்ட் இருக்குன்றதுனால அதை ஒருத்தர் உடச்சி எடுத்துட்டா அந்த நிலமே அந்த பில்டிங்கே விழுந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத செய்யக்கூடாது. அடுத்து இந்த ஈஸ்மெண்ட், இந்த வசதி உரிமையை பயன்படுத்துகிறவங்க என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உங்களை அனுபவிக்கிறதுக்கு ஒரு உரிமையை தான் கொடுத்துருக்காங்களே தவிர நீங்கள் ஓனர் கிடையாது. ஸோ அந்த இடத்த நீங்கள் டேமேஜ் பண்ணக்கூடாது, மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் போகிறதுக்கே வழி இல்லையா, நீங்கள் இன்னொருத்தருக்கு வழி வாங்கி கொடுப்பீங்களா, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அடுத்து அன்னெசரியாக அந்த ஓனர் யாரோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. இந்த ரைட்டு எப்போங்க முடியும்? எல்லாமே ஓகேங்க, இந்த ரைட்டு எப்போங்க முடியும்? இதை நீங்கள் யூஸ் பண்ணாமல் விட்டுட்டா, இல்லைனா அந்த நிலத்துக்கு வேறு ஒரு வழி கிடச்சிட்டா, இல்லைனா 2 லேண்ட், அதாவது எந்த நிலம் வழியாக உங்களுக்கு வழி போகுதோ அந்த 2 லேண்டையும் ஒரே ஓனர்கிட்ட வந்துட்டா, அப்படி இல்லைனா சிச்சுவேஷன் ஏதாச்சும் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அந்த நேரத்தில் இந்த ரைட்ஸ் ஆனது முடிவுக்கு வந்துவிடும். ஃபைனலாக ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஈஸ்மெண்ட்னா உங்கள் நிலம் எந்த விதமான வழியும் இல்லாத இடத்துல கூட உங்களுக்கு லீகலாக அதை யூஸ் பண்ணுற ரைட்ஸ் கிடைக்கும். ஆனால் அது ஓனர்ஷிப் கிடையாது. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு ஓனர்ஷிப் கிடையவே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் இந்த ஈஸ்மெண்ட் ஆக்ட், வசதி உரிமை சட்டத்தை பயன்படுத்துவதற்கு நீங்கள் உங்களோட வட்டாட்சியருக்கே மனு செய்யலாம், இல்லைனா மாவட்ட ஆட்சியருக்கு நீங்கள் மனு செய்யலாம் சார், இந்த மாதிரி உங்களோட. ஆனால் தெளிவான விஷயம், அவங்க பார்க்கும்போது எல்லா வழியிலையும் உங்களோட இடமானது அடைபட்டு இருக்க வேண்டும். அப்போ தான் நீங்கள்
வசதி உரிமை சட்டத்தின்படி உங்களுக்கு ஏதாச்சும் பெனிஃபிட்டை நீங்கள் தேட முடியும். ஸோ அவ்வளோதான். இது எவ்வளோ முக்கியமான விஷயம்னா, நிறைய பேருக்கு வந்து வழியை வந்து போக விட மாட்டாங்க, மறுப்பாங்க, உள்ளே லாக் ஆகிட்டு நிற்பாங்க. அந்த மாதிரி நபர்களுக்கு இந்த வசதி உரிமை சட்டமானது முழுவதுமான ஒரு வசதியை வழங்குகிறது. இதற்கான கவர்மெண்ட்டுடைய லீகலான அந்த ஈஸ்மெண்ட் ஆக்டோடைய காப்பியை தமிழில் இருக்கக்கூடியதை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். டெலிகிராம் லிங்காக கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில். அதை நீங்கள் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி முழுசாக படித்து இன்னும் எக்ஸ்பிளைன்டாக டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கோங்க. இது வீடியோ பர்பஸ்க்காக நம்ம ஷார்ட்டாக சொல்லியிருக்கோம். ஸோ அவ்வளோதான், இன்றைக்கான வீடியோவை நம்ம பார்த்துட்டோம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லா வீடியோஸையும் பார்த்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு உபயோகம் இல்லாததுன்னு நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்கலாம். பல பேர் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருப்பீங்க, அவங்களுக்கு இது தீர்வாக கூட அமையலாம். ஒரு சிலர் இதை பற்றி எதுவுமே தெரியாமல் ஜீரோ நாலேஜில் இருக்கவங்களுக்கு இது கண்டிப்பாக உதவும். ஸோ இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க இந்த ஆக்டோட காப்பியை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதுக்கு நம்ம பதில் கொடுப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.